வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? குமரவேல் மிரட்டின விஷயத்த வீட்ல அப்பா கிட்ட சொல்லிடணும்னு அரசி வர்றாங்க. ஆனா அவருக்கு திடீர்னு இருமல் வந்துட அரசி பேசாம உட்கார்ந்துருக்காங்க. என்னப்பா அரசி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? திடீர்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றோம்னு ஒரு மாதிரியா இருக்கா உனக்கு? நாம ஒண்ணு நினைக்கிறோம், மேல இருக்கவன் இன்னொன்னு நினைக்கிறான். என்ன பண்றது சொல்லு? நான் எடுத்தது என்னமோ அவசரமான முடிவுதான். ஆனா தப்பான முடிவு இல்லப்பா. அப்புறம் படிப்பு விஷயத்த பத்தி உன் அம்மா எதுவும் சொன்னாளா? அப்படின்னு பாண்டியன் கேட்க அரசி அமைதியா தான் இருக்காங்க. ஏங்க, இவ ஆசைப்பட்ட படிப்ப படிக்க மாப்பிள்ள சம்மதம் சொன்னாருன்னு சொல்லிட்டேங்க. அப்படின்னு கோமதி சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு பாண்டியன். படிப்பு மட்டும் இல்லப்பா, வேலை கூட நீ ஆசைப்பட்டபடியே பண்ணிக்கலாம்ப்பா. எனக்கு என் பிள்ளைங்க 5 பேர் மேலயும் பெருசா ஒண்ணும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என் பிள்ளைங்க ஒழுக்கமா, சந்தோஷமா, நிம்மதியா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே அது எனக்கு போதும். பொம்பள பிள்ளைங்கள புகுந்த வீட்ல போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா என்ன இப்படி வளர்த்துருக்காங்களேன்னு சொல்லாம இருந்தாலே போதும். ம். இவ்வளவுதான்ப்பா என்னோட ஆசையெல்லாம். புள்ளைங்க கிட்ட இதுக்கு மேல பெருசா எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இங்க பாருப்பா, அப்பாவோட இந்த ஆசைய நீ நிறைவேத்தினா மட்டும் போதும்பா. அப்படின்னு பாண்டியன் சொல்ல அமைதியா இருக்காங்க அரசி. இத பாக்குற கோமதி, ஏய், அப்பா பேசுறாருல, சரின்னு சொல்லுங்கறாங்க. கவலையெல்லாம் முகத்துல அப்படியே மறைச்சுக்கிட்டு சரிங்கப்பான்னு தலையாட்டுறாங்க அரசி. கொஞ்ச நாள்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அப்பா நிறைய அதிர்ச்சிய தாங்கிட்டேன்பா. இனிமேலாம் அதிர்ச்சிய தாங்குற அளவுக்கு அப்பாவுக்கு மனசுல தெம்பும் இல்ல, தைரியமும் இல்ல. அப்பா, இன்னமும் உன்னை நம்புறேன்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, அப்பா மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த காலமும் இன்னொரு வேலை பண்ணிராதப்பா. அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லங்கிற மாதிரி அரசி தலையாட்ட ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு சரவணன். 24 மணி நேரமும் நானும் உங்க அம்மாவும் பிள்ளைங்கள பத்தி மட்டும்தான்ப்பா யோசிப்போம். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட ரொம்ப அக்கறை எங்க 2 பேருக்கும் இருக்கு. அப்பாவும் அம்மாவும் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வோம்னு நீ நம்பணும். அது போதும்பா எங்களுக்கு. அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்க சடக்குன்னு மொபைல் ரிங் ஆகுது. யார் இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க? பாத்துட்டு வர்றேங்கன்னு எழுந்து போறாங்க கோமதி. அரசி கொஞ்சம் பயத்தோட பாத்துட்டு இருக்க. அப்புறம் அரசி, காருக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறோம்பா. இந்த மாதிரிதான் கார் வேணும்னு ஏதோ நீ மனசுல நினைச்சு வச்சிருக்கியா? அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா அப்படிலாம் இல்லப்பா. அப்படின்னு அரசி சொல்ல, ஆ அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. ஏதாவது கலர் பிடிக்கும்னா சொல்லு அரசி, அந்த கலர்லயே நாம கார் வாங்கிடலாம். இல்லப்பா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆ ஆமாண்டா, தாராளமா வாங்கிட்டா போச்சு. அரசிக்கு எது பிடிக்குதோ அதே மாதிரி வாங்கிடுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்கப்பா அப்படின்னு அரசி சொல்ல, நிம்மதியா சிரிக்கிற பாண்டியனும் சரவணனும் பேசிட்டு இருக்காங்க. பயமும் தவிப்புமா அங்க உட்கார்ந்திருந்த அரசி மெதுவா எழுந்து போறாங்க. அவங்க வெளியே வர கதிரும் செந்திலும் பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அரசி நேரா இங்கே வருமா இல்ல அத்தை வீட்டுக்கு போவோமா அப்படின்னு கதிர் கேட்க, ஏண்டா நான்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு மீனாவை நேரா இங்கேதானேடா கூட்டிட்டு வந்த அப்படின்னு செந்தில் சொல்ல, முறைப்படி நடக்கிற கல்யாணத்துக்கும் திருட்டு கல்யாணத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்லன்னு, நம்ம வீடே பெட்டர்னு தோன்ற அளவுக்கு அண்ணி வீடு இருந்துச்சு, அதனால நீ இங்க வந்த அப்படின்னு கதிர் சொல்ல, கதிர ஒரு முறை முறைக்கிற செந்தில், ஓ நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வர்ற அரசி எதிர் வீட்டை பார்க்க அங்க சரியா குமரவேல் நின்னுட்டு இருக்காரு. அரசி பயமா அதிர்ச்சியுமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்க. போட்டோவை போஸ்டர் ரெடி பண்ணிரட்டா? ஊரு ஃபுல்லா அடிச்சு ஒட்டினேன்னு வச்சுக்கோ. உன் ஃபேமிலியில உங்க அப்பா உங்க அம்மா ஏன் உன் குடும்பமே அப்படின்னு தூக்கு போட்டுக்கிற மாதிரி சைகை காமிச்சு நாக்கு வெளியே நீட்டி காமிக்கிறாரு குமரவேல். கதை முடிஞ்சிரும், நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் என்ன? ஆ வெளியில வா அப்படின்னு குமரவேல் பேசுறது அரசிக்கு மட்டும் கேக்குது. அவங்க பயத்தோட ஒரு ஸ்டெப் கீழே வைக்க தடுமாறி போய் விழ போறாங்க. உடனே செந்தில் ஓடி போய் தாங்கி பிடிச்சுக்கிறாரு அரசி அப்படின்னு. கதிரும் ஓடி வந்த, அரசி என்னாச்சுமா, என்னாச்சு, என்னாச்சுமா அப்படின்னு 2 பேரும் கேட்டு பதறாங்க. இல்லன்னே ஒன்னும் இல்ல அப்படின்னு அரசி சொல்ல, கால்ல ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கதிர் கேட்க, காலை லைட்டா உதறிட்டு இல்லன்னே அப்படின்னு அரசி சொல்ல, அங்க கொஞ்சம் உட்காருறியா, வா வாமா உட்காரு வா அப்படின்னு செந்திலும் கதிரும் மாறி மாறி கூப்பிடுறாங்க. இல்லன்ன அப்படிங்கிற அரசி பயத்தோட மறுபடி எதிர் வீட்டை பார்க்க இப்ப குமரவேல் தப்புன்னு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அரசி திரு திருன்னு இங்கேயும் அங்கேயுமா பார்த்துட்டு இருக்க. உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நாளைக்கு மறுநாள் இந்நேரம் நீ உன் ஹஸ்பண்ட் வீட்ல இருப்ப.
நீ கல்யாணம் ஆகி போயிட்டா யார் கூட நான் சண்டை போடுறதுன்னு யோசிக்கிறேன். சரி, சண்டைய விடு. நான் பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் அப்பப்ப அப்பா கிட்ட யார் போட்டு விடுவாங்க? யார் எனக்கு திட்டு வாங்கி குடுப்பாங்க? அப்படின்னு கதிர் ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்க. ஏன்டா டேய், அதுதான் உன் பிரச்சனையா? அப்படின்னு கிண்டல் பண்ற செந்தில், அரசி, இவன் பண்ற சில்லுண்டி வேலையெல்லாம் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ அப்பா கிட்ட சொல்லி போட்டு குடுத்துரு. திட்டு வாங்கட்டும். எப்படி? அப்படின்னு செந்தில் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்படின்னு கதிர் ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா அரசி அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா? அப்படின்னு செந்தில் பரிவா கேட்க, அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க அரசி. என்னம்மா சொல்லு அப்படின்னு செந்தில் கேட்க, அது அது வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு அப்படின்னு அரசி கொஞ்சம் பயமும் நடுக்கமுமா சொல்ல, எங்க கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம் சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க, கதிர் பக்கமா லைட்டா திரும்பி எதிர் வீட்டை வேற அப்பப்போ ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு, அது அது வந்து அப்படின்னு அரசி தடுமாறிட்டு இருக்க. ரெண்டு பேருமே அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்துன்னு மறுபடியும் அவங்க ஆரம்பிக்க, எதுவா இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கதிர் கேட்க, எதுவா இருந்தாலும் சொல்லு, என்னன்னு சொல்லுன்னு செந்திலும் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ சரியா வெளியே வர்ற கோமதி, ஏய் அரசி, நீ இங்கதான் இருக்கியா? நீ இங்கதான் நின்னு உன் அண்ணனுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? உமையால் அண்ணி போன் பண்ணியிருக்காங்க, உன்கிட்ட பேசணுமா, வா அப்படின்னு கூப்பிட, அம்மா நான் அண்ணனுங்க கிட்ட பேசிட்டு வரேங்கிறாங்க அரசி. ஏய், அவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கலாமா, வா அப்படின்னு கோமதி கூப்பிட, அரசி பயத்தோட அண்ணனுங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. அம்மா இருமா, அவ ஏதோ சொல்ல வர்றா, சொல்லு அரசிங்கிறாரு கதிர். என்னடின்னு கோமதியும் கேட்க, அது அப்படின்னு பயத்தோட தயங்கிட்டு நிக்க, என்னது அப்படின்னு கோமதி அழுத்தி கேக்குறாங்க. நானும் இந்த வீட்டை மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அரசி ஒரு வழியா தடுமாறி சொல்லி முடிக்க, மூணு பேருமே சிரிக்கிறாங்க. நீ என்ன ஃபாரினுக்கா போற? பக்கத்து ஊருக்கு தானேமா போற? அப்புறம் என்னங்கிறாங்க கோமதி. உள்ள போ, உங்க அத்தை லைன்ல இருக்காங்க, போய் பேசு போ அப்படின்னு கோமதி சொல்ல, எதையும் யோசிக்காம உள்ளர போ அரசி அப்படிங்கிறாரு செந்தில். உள்ளர போமா அப்படின்னு கதிரும் சொல்ல, அரசி உள்ளர போறாங்க. கொஞ்ச நாளா அரசிக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம இருந்த உங்க அப்பா இன்னைக்கு பேசிட்டாருடா, நல்ல புத்தியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பா பேசலன்னு தான் அவ ரொம்ப வருத்தப்பட்டா, ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமாயிருப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படின்னு கோமதி பெருமையா சிரிக்கிறாங்க. கோமதி அப்படின்னு பாண்டியனோட சவுண்டு கேட்க, அப்படிங்கிற கோமதி, டேய் அவரு கூப்பிடுறாரா, வர்றேன்னு உள்ளர போறாங்க. மறுபடியும் செந்திலும் கதிரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா, பொம்பளை பிள்ளைங்கன்னாவே அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, அது என்னமோ உண்மைதானே அப்படின்னு கதிர் சொல்ல, அரசி கூட பேசாம அவரும் ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. குமரேசன் தாத்தா கிட்ட எல்லாம் புலம்பி தள்ளிட்டாரு. அப்பாவும் இனி நிம்மதியா இருப்பாருல்ல. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட பேசுனேன்டா, அவரு ஹனிமூன் பிளான் பத்தி எல்லாம் சொன்னாருங்கிறாரு செந்தில். எங்க போறாங்களான்னு கதிர் கேட்க, சிங்கப்பூருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, அடடே சிங்கப்பூர், பிரமாதம். அந்த சிங்கத்து வாயிலிருந்து தண்ணி எல்லாம் வருமே, அங்க போய் போட்டோலாம் எடுப்பாங்களா அப்படின்னு கதிர் ரொம்பவே அப்பாவியா கேட்க, அது எப்படி எடுக்காம இருப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்ப நம்ம வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் போறது அரசி தான் இல்லனே அப்படின்னு கதிர் சந்தோஷப்படுறாரு. ஆமாண்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்பாவுக்கு தெரியுமான்னு கதிர் கேக்குறாரு. தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்ல, கடல் தாண்டி போக கூடாதுன்னு எதுவும் ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு கதிர் சொல்ல, அதுதான் இல்ல, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாறிட்டாரனே ரொம்ப அப்படின்னு கதிர் சந்தோஷப்பட, ஏய் அவரெல்லாம் ஒன்னும் மாறல, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாரு அம்புட்டுதேங்கிறாரு செந்தில். அரசிய சிங்கப்பூருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு, ஆனா நம்மள இங்க இருக்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு கூட அனுப்ப மாட்டேங்கிறாரு. வேற ஏதாவது வீட்டுல நாம பிறந்திருக்கணும்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, யார் வீட்டுல பிறக்கணும்னு நாம முடிவு பண்ண முடியுமா ஏன்னு அப்படிங்கிறாரு கதிர். முடியாதுதே, இந்த வீட்டுலதான் பிறக்கணும்னா பொம்பளை பிள்ளையாவது பிறந்திருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அழுத்துக்கிறிய என்னங்கிறாரு கதிர். அது வேணும் இது வேணும்னு கேக்குற பொண்டாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, மீனா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளே, ஆனா அவளுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு செந்தில் கொஞ்சம் வருத்தமா சொல்ல, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குங்கிறாரு கதிர். என்ன வழின்னு ஆர்வமா கேக்குறாரு செந்தில். கடை வேலையை ராஜினாமா பண்ணிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போறது அப்படின்னு கதிர் சொல்ல, அதுக்கான வாய்ப்பு வருது போகுது வருது போகுது அப்படியேதான் இருக்குங்கிறாரு அவரு. நிறைய சம்பாரிச்சு மீனாவை வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. சம்பாரிச்சாலும் அப்பா வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவாரான்னு தெரியல.
ஏதாவது ஒரு விதத்துல முட்டுக்கட்டைய போட்டுட்டு தான் இருப்பாரு. அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்பல்லாம் நீ ரொம்ப புலம்புறன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, புலம்ப வச்சுட்டாருடா உங்க அப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, நம்ம அப்பான்னு திருத்துறாரு கதிர். நம்ம அப்பாதே யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா என்னைய மட்டும்தான் டிசைன் டிசைனா புலம்ப வைக்கிறாரு. ஏன்டா பேசாம நான் சரவணன் அண்ணனா பொறந்திருக்கலாமோ அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு செந்தில். நான்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு திட்டு வாங்குற, புலம்பிக்கிட்டா இருக்கேங்கிறாரு கதிர். திட்டு வாங்கினாலும் நீ சுயமா நிக்கிறல்லடா, என்னால அப்படி நிக்க முடியலையே அப்படின்னு அவரு மனசுல இருக்கத கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொட்ட, சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு கதிர் கேட்க உடம்பெல்லாம் நிமித்தி நெட்டி முறிச்சிட்டு, தெரிலடா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல அப்படின்னு செந்தில் சொல்ல, அண்ணே எல்லாமே கடந்து போகும்னு பாத்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பாத்துட்டு நிக்கிறாங்க. ரூம்ல சரவணன் ஒரு கைய தலைக்கடியில கொடுத்து மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை வெறிச்சிட்டு இருக்க, மயில வாட்டர் பாட்டிலோட உள்ளர வர்றாங்க. அவங்க வந்து கட்டில்ல உட்கார ஒரு பார்வை பார்த்துட்டு பட்டுன்னு திருப்பிக்கிறாரு சரவணன். தூங்கலையா மாமா? அப்பவே படுத்துட்டீங்களா? தூங்கிருப்பீங்களோன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மயில் பதில் ஏதாவது வருமானு சரவணன் முகத்தை பாக்குறாங்க. ஒன்னும் இல்ல மாமா அப்படின்னு லைட்டா கைய அவர் கையில வைக்க படக்குன்னு தட்டி விடுறாரு அவரு. நீங்க கோவமா இருந்தா என்ன ஒரு 4 திட்டு திட்டுங்க, அடிக்க கூட செய்யுங்க மாமா, இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்கன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க மயிலு. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எங்க அப்பா அம்மா ஒன்னும் எங்களை வளர்க்கல அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா நம்ம வீட்ல கல்யாணம் நடக்குது, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும்தான் வருத்தமா இருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அது எப்படி மயிலு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அப்பாவி ஆயிடுற, இந்த இடத்துல பாதிக்கப்பட்டது நான், என்னோட ஒரே தங்கச்சிக்கு கல்யாணம், அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கூட என்னால அனுபவிக்க முடியல, நீ சொன்ன பைய யோசிச்சு யோசிச்சு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, வேற என்ன யோசிச்சேங்கிறாரு அவரு. பொண்டாட்டி பொய் சொன்னது தெரிய வரும்போது புருஷனுக்கு குளு குளுன்னு இருக்கணும்னு நினைச்சியா? உன்கிட்ட நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து ஒதுங்கியே இரு, என்ன தனியா இருக்க விடு, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா அப்படின்னு கூட்டு பார்த்த மயிலு ஒன்னும் ஆகலன்றவன போய் லைட்டா ஆஃப் பண்ணிட்டு வந்து கட்டில்ல படுக்க, இவரு டக்குன்னு கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிறாரு. ரொம்பவே ஒட்டுக்கு போய் அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி சரவணன் படுத்திருக்க பரிதாபமா பாக்குற மயிலு அழ ஆரம்பிக்கிறாங்க. டென்ஷன் ஆகுற சரவணன் திரும்பி பார்த்து, ஏய் இப்ப எதுக்கு அழுவுற, இனியும் உன் அழுகையெல்லாம் நம்பி ஏமாறுறதுக்கு நான் ஒன்னும் பழைய சரவணன் கிடையாது. அரசி கல்யாணம் முடியிற வரைக்கும் அமைதியா இருந்தேன்னா உனக்கு எனக்கு மத்த எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் ஏன் இதெல்லாம் பண்ணனேன்னு ஒரு தடவை கேளுங்க அப்படின்னு மயிலு சொல்ல, விருட்டுன்னு எழுந்து உட்கார்ந்துடுறாரு சரவணன். டக்குன்னு ஒரு தலவாணியையும் போர்வையும் எடுத்துக்கிட்டு தள்ளு தள்ளுன்னு அவர் இறங்க, மாமா மாமா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, என்னால உன் டிராமாவெல்லாம் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல, உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சரவணன் சொல்ல, சாரி மாமா, நான் இப்ப தெரியாம பேசிட்டேன், நீங்க இங்கேயே படுத்துக்கங்க, வெளியே போகாதீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, நீதான் இங்க எனக்கு மன நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சரவணன் எரிஞ்சு விழ, சாரி மாமா, இனிமே நான் அமைதியா இருக்கேன், நீங்க வெளியில போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு மத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன், உன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும்னு பயப்படுற அப்படிதானே அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, எப்படி 24 மணி நேரமும் ஒருத்தியால சுயநலமாவே யோசிக்க முடியுது அப்படிங்கிற சரவணன் போர்வையை கீழே விரிச்சு போட்டு நிமிர்றாரு. மாமா அப்படின்னு மயிலு கூப்பிட, இங்க பாரு, பேசாம படுத்து தூங்கு, இனிமே உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் நான் எழுந்திருச்சு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற சரவணன் தலவாணிக்கு ஒரு அடி கொடுத்துட்டு கீழே போட்டு படுத்துடுறாரு. மயில அங்கேயே நின்னு சத்தம் வராம அழுதுகிட்டு இருக்காங்க. கோமதியும் அரசியும் ஒரு பெட்ல படுத்திருக்காங்க. கோமதி நல்லா தூங்கிட்டு இருக்க, அரசி அழுதுகிட்டே இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க அம்மா முகத்தை பார்த்து, கவனமா இரு கவனமா இருன்னு பல தடவை சொன்னேன், ஆனா உன் பேச்ச கேட்காம போனதுக்கு இப்ப நல்லா அனுபவிக்கிறேன், என்ன அவங்க கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்றான், எனக்கு என்ன பண்றது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல அப்படின்ற அரசி சத்தம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு அழறாங்க. அப்படியும் அவங்க அழுக சத்தம் கேட்டு கோமதி திடுக்குன்னு முழிச்சு, அரசி அரசி ஏய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே லைட்ட போடுறாங்க. அரசி அரசி என்னம்மா ஏன் அழுவுற, இங்க வா இங்க வா, என்னாச்சு வா, என்னம்மா அப்படின்னு கேட்க அரசி எழுந்து உட்கார்ந்து ரொம்பவே விசும்புறாங்க.
அரசி என்னாச்சு? ஏன்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. அப்படியே அவங்க தோள்ல சாஞ்சு, அம்மா அப்படின்னு அரசி அழ. என்னாச்சு? கனவு ஏதாவது கண்டியா? அப்படின்னு கோமதி கேட்க அரசி இல்லன்னு தலையாட்டுறாங்க. அவங்க முகத்த கையில புடிச்சுக்கிட்டு, என்னம்மா? ஏய் எதுக்கு இப்ப அழுவுற நீ? ஏய் அரசிமா, ஏய் என்ன? அப்படின்னு கோமதி கேட்க அரசி நேரா உட்கார்றாங்க. ஏதாவது பிரச்சனையா? அப்படின்னு கோமதி கேட்க அரசி சொல்லலாமான்னு யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? இல்ல அந்த குமார் ஏதாவது வம்பு பண்ணுனானா? என்னம்மா? இதோ பாருமா, ஒரு நிமிஷம் நீ அமைதியா இருந்தா 1000 விஷயம் எனக்கு யோசிக்க தோணுதுமா. என்னம்மா? சொல்லுமா, எதுக்கு யோசிக்கிற சொல்லுமா? அப்படின்னு கோமதி கவலையோட கேட்க, வீட்ட வீட்ட பத்தி யோசிச்சேம்மா அப்படின்னு அரசி சொல்ல, என்னம்மா வீட்ட பத்தி அப்படி என்ன யோசிச்ச? என்ன எல்லாரையும் விட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போறத பத்தி யோசிச்சியா? அப்படின்னு கோமதி கேட்க, ஆமான்ற மாதிரி அரசி அழுகையோட தலையாட்டுறாங்க. ஐயோ ஐயோ, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேம்மா. ஆ இங்க பாருமா, பொம்பளை பிள்ளையா பொறந்தா இதுதான் விதி. போதும் போதுங்கிற அளவுக்கு செல்லமா வளர்த்துருவாங்க அவள. திடீர்னு ஒரு நாள் இதுதான் இனிமே உன் வீடுன்னு இன்னொரு வீட்ல கொண்டு போய் விட்டுடுவாங்க. உங்க அம்மாவும் அப்படி போனவ தான். உங்க அண்ணிங்க 3 பேரும் அப்படி இந்த வீட்டுக்கு வந்தவங்க தான். இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீயும் சந்தோஷமா இருப்ப. புரியுதா? உன்னை யாருக்கு கட்டி குடுக்குறோம்? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கட்டி குடுக்கலல்ல. உங்க அப்பாவோட அக்காவோட மகனுக்கு தானே கட்டி குடுக்குறோம். என்னதான் சொந்தமா இருந்தாலும் வெளியில 4 இடத்துல விசாரிச்சுதான் உங்க அப்பா இந்த கல்யாண ஏற்பாட பண்ணியிருக்காரு. நீ இங்க எப்படி இருக்கியோ அப்படியே அங்கேயும் இருக்கலாம். இங்க பாரு, 2 வீட்டுக்கும் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. உனக்கு எப்ப தோணுதோ நீ எங்கள வந்து பார்க்கலாம். எங்களுக்கு எப்ப தோணுதோ கண்டிப்பா அப்ப நாங்களும் பார்க்க வந்துடுவோம். ஏம்மா, கல்யாணம் நெருங்க நெருங்க பயமோ பதட்டமோ வரத்தான் செய்யும். அதெல்லாம் சகஜம்தாம்மா. எல்லாம் சரியாயிடும். நாங்க இருக்கோம்ல. பயப்படக்கூடாது. புரியுதா செல்லம்? அப்படின்னு கோமதி ரொம்பவே உருகி போய் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க அரசி. நாம ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோம். அப்பா அம்மா அவசர அவசரமா வேற ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குறாங்களேன்னு கண்டிப்பா உனக்கு தோணும். நானும் உன் அப்பாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தாம்மா. நாங்க ஒண்ணு காதலுக்கு எதிரிங்க கிடையாது. மீனாவும் செந்திலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவும், கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவும் சரி, அந்த பொண்ணுங்க வீட்ல ஏத்துக்கல. ஆனா உங்க அப்பா அவங்கள ஏத்துக்கிட்டாருல்ல. இதோ பாரு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம்னு யோசிக்கிறவர்லாம் அவரு கிடையாதுமா. நீ விரும்பினவன் நல்லவனா இருந்திருந்தா கட்டாயமா உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவர் வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா நான் உனக்காக அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆனா அந்த குமார் நல்லவனே இல்லையேம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கு அப்ப புரியலம்மா, இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு அரசி சொல்ல, புரிஞ்சிருச்சுல்ல? அம்புட்டுதான். கோவில்ல வச்சு பேசும்போது மாப்பிள்ள உன்னை அரசி மாதிரி பாத்துக்குவேன்னு சொன்னாரு. எனக்கு என் மனசு அப்படியே நிறைஞ்சு போயிருச்சு. உன் பேருக்கேத்த மாதிரியே அரசி மாதிரி சந்தோஷமா வாழுவ, சரியா? அதையெல்லாம் பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம், சரியா? புரியுதா? என் ராசாத்தி இல்ல, எதையும் நினைச்சு அழக்கூடாது. நாங்க இருக்கோம்லம்மா. நிம்மதியா தூங்கு, புரியுதா? நாளைக்கு மறுநாள் கல்யாணம். இப்படி சரியா தூங்காம இருந்தா கல்யாணத்தன்னைக்கு முகம் வீங்கி போயிருக்கும். புரியுதா? லைட் ஆஃப் பண்ணட்டுமா? அப்படின்னு ஏதேதோ கற்பனை பண்ணி கோமதி பேசிக்கிட்டே போறாங்க. அரசியும் சரின்னு தலையாட்டுறாங்க. இரு, ஒரு நிமிஷம் வர்றேன் அப்படிங்கிற கோமதி எழுந்து போய் விபூதி எடுத்துட்டு வந்து வைக்க போறாங்க. அரசி என்ன பண்ண போறோன்ற தவிப்புல மறுபடியும் அழ ஆரம்பிக்க, ஏய் ஏய் இப்பதானே சொன்னேன் அழாதன்னு. பாரு, நாங்கெல்லாம் உன் கூடவே இருக்கோன்னு தானே சொன்னேன் அப்படின்னு நெத்தில விபூதிய வச்சு விட்டுட்டு, பாரு, நான் கும்பிடுற சாமி எப்பவும் உன் கூடவே இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மாவுக்காக அழுகையை அடக்கிக்கிட்டு சரின்னு தலையாட்டுறாங்க அரசி. வா, வந்து படுத்துக்கோ, எதையும் யோசிக்காத, புரியுதா? நாங்க இருக்கோம்ல அப்படிங்கிற கோமதி படுத்துட்டு அரசியோட தலையில தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அரசி கண்ணை மூட கோமதி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாங்க. கோமதிய ரொம்பவே கவலையோட அரசியோட முகத்தை பார்த்துக்கிட்டே அவங்க தலையில தடவி கொடுக்குறாங்க. விடியிற பொழுது அரசிக்கு ஒரு நல்ல விடியல தருமா? அவங்க அவங்களோட முக்கியமான நாளான அந்த கல்யாண தினத்திலயாவது சந்தோஷமா இருக்க முடியுமா? இதெல்லாம் போக போக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.